மக்களே, நான் மணிகண்டன். ஒரே ஒரு கொஸ்டின் இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் இந்த விஷயத்தினால நான் பெனிஃபிட் ஆகியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். யூடியூப்பில் சமீப காலமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாடு செனை பிடிக்கல அப்படின்னா அதோட என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தக்காளி, மஞ்சள் தூள், வேப்பெண்ணெய், மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை முட்டை ஓட்டோட இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒன்றா அடித்து மாட்டு வாயில் ஊற்றுறாங்க. ஆக்சுவலாக மாடு இன்றைக்கி ஈத்து எடுத்திருக்கு அப்படின்னா டாக்டர் வந்து ஊசி போடுறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டு ஊசி போடுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் பச்சை முட்டையை ஓட்டோட மாட்டு தொண்டையில் அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வாயில் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா மாடு ஒரே தடவையில் செனை பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் என்ன மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது, இதில் இருக்கிறது எனக்கு தெரியறது பார்த்திங்க அப்படின்னா முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் வேல்யூஸ் இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, கால்சியம் இருக்குது, இது வந்து மஞ்சத்தூள் வந்து நமக்கு வந்து கிருமி நாசினி, தயிர் வந்து ஆஸ் யூஷுவல் குட் ஃபேக்டரியாஸை வந்து நமக்கு வந்து மோர் தயிர் அளவுக்கு குடலில் வந்து நல்லா ஃபார்ம் பண்ணிவிடும். தக்காளியில் வந்து லைக்கோபின் ஏதோ ஒரு சின்ன ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. இதில் வேப்பெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளிப்பூச்சா நம்ம பூசலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தா மாடு செனை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு மாடு செனை பிடிக்கலன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று கிளைமேட் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா சரியான முட்டை உற்பத்தி அங்கே கரெக்டாக நடக்காமல் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே செலுத்தக்கூடிய விந்தணுக்கூடிய தரம் குறைவாக இருக்கலாம், அது ஆக்டிவ் இல்லாமல் இருக்கலாம், இன்ஆக்டிவாக கூட இருக்கலாம், இல்லை செத்துப்போன விந்தாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே ஃப்ரோசிட்டி செமனாக கொண்டு வரோம், அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை தண்ணியில் போட்டுட்டு எடுத்து முதல்ல மறுபடியும் அந்த சிரிஞ்சில் போட்டு உடனே இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் அது உள்ளே போய்ட்டு எப்படி ரியாக்ட் ஆகுது, ஏன்னா மாட்டோட ஹீட் கண்டிஷன், மாட்டோட உடல் வாகை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அங்கே ஃப்ரோசிட்டி செமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து வாட்டரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் ஏஐ பண்ணுறாங்க. ஸோ அதை உள் செலுத்தும் போது அது எந்த அளவுக்கு உயிர்த்தன்மையோடு இருக்குமா, இல்லை அது அந்த தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்குலாம் ஏற்று உயிர் வாழ்ந்து எக்கோட வந்து மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து கரு பதியணும். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை சரியான தரத்தில் உற்பத்தி ஆகுதா, முட்டை நல்ல குவாலிட்டியாக இருக்கா, மாட்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாமே பார்க்கணும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் கொடுத்தேன், மோர் கொடுத்தேன், தயிர் கொடுத்தேன்னு கொடுத்து இது செனை பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்து எங்கள் மாடு எங்கள் எல்லாம் செனை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா மாடு செனை பிடிக்கலை அப்படின்னா அங்கே நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ஏதோ அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது மாதிரி நான் யூஸ் பண்ணி எனக்கு மாடு செனை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.